அனைவருக்கும் வணக்கம். நான் தீப சுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அசிடிட்டி. நம்மளில் வந்து பலருக்குன்றது அசிடிட்டின்றது காமனாகவே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். லைஃப்பில் வந்து அசிடிட்டி வந்து ஃபீல் பண்ணாதவங்க இருந்ததே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டைமாவது அசிடிட்டின்றது கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். இது வந்து எப்போ நமக்கு வந்து பெரிய வந்து தொந்தரவாக தெரியும்னா, அசிடிட்டின்றது வந்து ஒரு வாரத்தில் வந்து அடிக்கடி வர்றதுனாலையோ இல்லை வந்து ஒரு ஒன் டேலேயே வந்து டெய்லி நமக்கு ரிப்பீட்டடாக வந்து அசிடிட்டி வரும்போது தான் நமக்கு வந்து இது பெரிய தொல்லையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அசிடிட்டினா என்னென்னு பார்க்கலாம். அசிடிட்டின்றது என்னென்னா, நம்மளோட வயிற்றில் வந்து எக்ஸஸாக வந்து அந்த ஆசிட் வந்து அதிகமாக வந்து சுரக்கிறது தான் அசிடிட்டின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வயிற்றில் உள்ள அமிலத்தன்மை, அந்த ஆசிட் வந்து அதிகமாக சுரந்து நமக்கு வந்து மேலே நோக்கி எரிக்கழிச்சு வருது. அதை தான் வந்து அசிடிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அசிடிட்டின்றது வந்து நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தான் தெரியுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அசிடிட்டி நமக்கு வருதுன்னு அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதாவது அந்த ஆசிட் வந்து நமக்கு வந்து மேலே நோக்கி வரனால நமக்கு வந்து இந்த செஸ்ட்டு இந்த சைட்லாம் கொஞ்சம் என்ன இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இதை வந்து ஹார்ட் பேர்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்னென்னா எரிக்கழிச்சிட்டு வரும். அதை ரீகஜிடேஷன் சொல்லுவோம். அதாவது வந்து நம்மளோட சாப்பிட்ட சாப்பாடும் அந்த ஆசிட் வந்து மேலே நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது வந்து அந்த எரிக்கழிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், புளிச்ச ஏப்பங்கள்லாம் வரும். இதை வந்து ரீகஜிடேஷன் சொல்லுவோம். மூணாவது நமக்கு என்ன இருக்குன்னா, தொண்டை வந்து ரொம்ப கசப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இது என்ன ரீசன் ஆகுனா, நம்மளோட சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்மளோட அமிலத்தன்மை, அப்புறம் நம்ம உடம்புல உள்ள அந்த பைல், அது என்ன ஆகுனா இந்த மூணும் வந்து சேர்ந்து நமக்கு வந்து மேலே நோக்கி வரும்போது நம்மளோட தொண்டையோட மேலே வரைக்கும் வந்து எரிக்கழிச்சு வந்துடும். அப்படி வரும்போது என்ன நமக்கு ஒரு கசப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த தொண்டையை வந்து சோர் த்ரோட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அசிடிட்டியோட காமன் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அசிடிட்டி வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வருதுன்றதை பார்க்கலாம். அசிடிட்டின்றது முக்கியமாக எதனால் வருது, அதாவது யாருக்கெல்லாம் அதிகமாக வருது அப்படி சொல்லப்போனால், நம்மளோட வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ராங்காக இருக்கிறனால வருதுன்னு சொல்கிறோம். அதாவது வந்து எப்படி ராங்காக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடில் வந்து ரொம்ப வந்து ஸ்பைஸியாக எடுத்துக்கிறது, காரத்தன்மை அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து கொழுப்புகள் அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறனாலையும், நிறைய உணவுகள் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிறனாலையும் நமக்கு வந்து அசிடிட்டி வருதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறோம்னா, ரெண்டாவது வந்து ஒபேசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக இருக்கும்போது அசிடிட்டி வந்து காமனாகத்தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து அசிடிட்டி வந்து அதிகமாகத்தான் இருக்கும். ஓகேங்களா. அதான் என்ன சொல்கிறோம்னா, ப்ரெக்னன்சி அப்போ, அப்புறம் வந்து சிலவங்களுக்கு ஹையட்டஸ் ஹெர்னியா இருக்கும், அவங்களுக்குலாம் அந்த அசிடிட்டி வந்து காமனாகவே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து சில உமன்ஸ் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து, அதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அசிடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து காணப்படுற மாதிரி தான் இருக்கும். இது போக வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ், இன்டைஜஷன் மாதிரி இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் சம் அதர் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அசிடிட்டி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சில மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் அசிடிட்டி வந்து காமனாக வந்து காணப்படுற மாதிரி இருக்கும். முக்கியமாக என்ன சொல்ல போனால், ஹீமோதெரப்பி மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த அசிடிட்டி வந்து நமக்கு வந்து காமனாகவே காணப்பட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசிடிட்டி வந்து எப்படி வராமல் வந்து தடுக்கலான்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அசிடிட்டி வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு டைமோ இல்லை வந்து ரேராக ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ் எப்போவாது ரேராக வந்து அசிடிட்டி வந்து ஒரு டைம் ஃபீல் பண்ணுறோன்னா அதை வந்து பெரிய வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு ஒன் டேயில் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வீக்லி வந்து ஒரு 5 to 6 times வந்து டெய்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணிடுறோம் அப்படின்ற போது இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அசிடிட்டி வந்து எப்படி வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, நம்ம அடிக்கடி வந்து நம்ம ரிப்பீட்டடாக, அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப அவாய்ட் வந்து ஸ்பைசி ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஃபேட் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சாப்பிட்ட உடனே வந்து படுக்கவும் கூடாது. ஓகேங்களா. சாப்பிட்ட உடனே படுக்கிறனாலேயே நம்மளோட வந்து உணவு அந்த அமிலத்தன்மை எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து எரிக்கழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து அசிடிட்டி வந்து இன்டியூஸ் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. லேட் நைட் சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப டைம் கழித்து நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கிறனாலேயே நம்மளோட அசிடிட்டி வந்து இன்டியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. காஃபி டீ அதிகமாக குடிக்கிறதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அசிடிட்டி வந்து வராமல் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேங்களா. இது போக வந்து சிலவங்களுக்கு வந்து அசிடிட்டி வந்து நார்மலாகவே காமனாகவே இருக்கும், படுத்த உடனே வந்து அசிடிட்டி வந்து இருக்கும். அதாவது வந்து சிலவங்க வந்து ஹெட், அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ்லாம் இல்லாதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து அசிடிட்டின்றது வந்து நமக்கு வந்து படுத்தோடனே வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணணும்னா, ஒரு 15 to 20 centimeters வந்து கொஞ்சம் வந்து
பெட் பொசிஷன் நம்மளோட ட்ரங்கை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து அசிடிட்டி வந்து கொஞ்சம் வந்து வராமல் வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது போக வெயிட் அதிகமாக இருக்குன்னா வெயிட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒபேஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அசிடிட்டி வந்து வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னா வெயிட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையணும்னாலே நம்மளோட ரிப்பீட்டடாக வர அசிடிட்டி சிம்டம்ஸ் வந்து வர்றது வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ அசிடிட்டி இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம எப்படி அதாவது நேச்சுரல் வேயில் வந்து எப்படி நம்ம அதை வந்து நம்ம வந்து இதுக்கு இது டேக்கிள் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அசிடிட்டி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து புதினா இலையை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கொஞ்சம் குடிங்க. அது வந்து அசிடிட்டி வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது போக வந்து அல்கலைன் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம உடம்பு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நம்மளோட குடல் இரைப்பையில் வந்து நமக்கு வந்து ஆசிடோட தன்மை அதிகமாகி தான் நமக்கு மேலே நோக்கி வந்து அசிடிட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த பட்சத்தில் வந்து நம்ம அல்கலைன் வந்து ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்கலைன் ஃபுட் இந்த சென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா குக்கும்பர் எடுத்துக்கிறது, ஆலோவேரா எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இளநீ குடிக்கிறது, அப்புறம் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றது, அப்புறம் ஆப்பிள் சாப்பிட்றது, இந்த மாதிரி பழங்கள் வாழைப்பழங்கள் பழம் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கும் போது நம்மளோட அசிடிட்டி அந்த இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அதாவது குறையிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக ஓமத்தை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா வடிகட்டி கொஞ்சம் குடிக்கிறனாலே நமக்கு வந்து அசிடிட்டி வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பப்பாளி பழம் சாப்பிடலாம். ஏன்னா பப்பாளி பழத்தில் வந்து பப்பைன்ற என்சைம் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இது வந்து நமக்கு என்னன்னாலும் அசிடிட்டி சிம்டம்ஸ் வந்து கம்மி பண்ணி விடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பப்பாளி பழமும் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுவும் எடுத்துக்கிறதுனால நம்மளோட அசிடிட்டி வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் எடுத்துக்கிறனாலையும் அசிடிட்டி வந்து ஸ்டாப் ஆகும். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சி சாறுலாம் குடிப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒத்துக்கும் சொல்ல முடியாது. சிலவங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ்க்கு வந்து அசிடிட்டி ஸ்டாப் ஆகும். சிலவங்களுக்கு வந்து அக்ரிவேட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். அசிடிட்டி வந்து ஃபர்தராகவே வந்து இன்டியூஸ் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன இது செட் ஆகுதோ அது செட் ஆகுதோ அதாவது உங்களுக்கு நீங்கள் குடிக்கும்போது என்ன இது வந்து உங்களுக்கு அந்த அசிடிட்டி சிம்டம்ஸ் வந்து சப்சைட் ஆகுதோ அந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா இதுவும் வந்து நமக்கு வந்து செட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இஞ்சி சாறுலாம் குடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கொஞ்சம் பார்த்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மோர் குடிக்கலாம். மோர் வந்து குடிக்கிறனாலே நம்மளோட அசிடிட்டி சிம்டம்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி விடுறதுக்கு வந்து நல்லாவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். மோர் குடிங்க. இது போக கொஞ்சம் கதகதப்பான வார்ம் வாட்டர் குடிக்கிறனாலையும் அசிடிட்டி சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.